மிகப்பெரியதான இயற்கை பேரழிவு, மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் இந்த 10 வருஷத்துல நடந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் பூமி ஆடிக்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்குது குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டும். அது மட்டும் இல்லை, சுனாமிகள் இதெல்லாம் சேர்ந்து இப்போ குளோபல் வார்மிங், மிகப்பெரியதான இயற்கை பேரழிவுகள். அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் இந்த கொள்ளை நோய்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கொள்ளை நோய்களுக்கு பின்னாடி அவங்க ஒரு வைரஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வைரஸ் கண்டிப்பாக ஒரு மிருகத்தினுடையதாக இருக்கிறது. எபோலாவுக்கு வவ்வால்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ எய்ட்ஸுக்கு சிம்பன்சி குரங்குன்னு சொன்னாங்க. இப்போ மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக கேமல் ஃபீவர், ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வருது. நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள். இப்போது கொரோனாக்கு கூட ஏதோ ஒரு மிருகத்தை தான் சொல்கிறாங்க. ஊகான் மாநிலத்தில் ஒரு மார்க்கெட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி லேப்லேருந்து வருதா இல்லை அவங்களே எடுப்பாங்களா, ஏதோ ஒன்று. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்குது. அத்தனையும் பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்குது. பைபிளில் எதெல்லாம் லேவி ரகமத்தில் கர்த்தர் துஷ்ட மிருகம்னு சொல்லியிருக்கிறாரோ, ஒட்டகமாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு எலியாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு குரங்காக இருக்கட்டும், எதை வேணால் எடுத்துக்கோங்க. 99% பைபிள் சொல்கிற துஷ்ட மிருகத்தினால் ஒரு மிகப்பெரியதான வைரஸ், கொள்ளை நோய் வருது. அதான் பைபிள் சொல்றது, துஷ்ட மிருகத்தினால் வருகிற மரணம். அது மட்டும் இல்லை, இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து ஏறக்குறைய 315 மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 315 வைரஸ் காணும்னு சொல்றாங்க. WHO உடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட மோசமான ஒரு வைரஸ் வேர்ல்டு வைட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ட்ரீட்டி, அதாவது எல்லா நாட்டையுமே சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரு மிக முக்கியமான கொள்ளை நோயை மேற்கொள்ள வரப்போது, எதிர்கொள்ள போகிறோம். நாமெல்லாம் சேர்ந்து எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சைன் WHO எல்லா நாட்டையும் கேட்டிருக்கு, வேர்ல்டு வைட் இது கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. அத்தனையும் ஆண்டவர் சொன்ன 4 விதமான வாதைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ நாங்கள் தான் புதுசாக சொல்கிறோம் நினச்சிக்காதீங்க, இருக்குது, வசனத்திலும் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, கொரோனாவை விட எத்தனை மடங்கு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். எல்லாமே தெளிவாக தான் சொல்கிறாங்க. அத்தனையும் ரெப்யூட்டட் சேனல்ஸில் வந்தது, உங்களுக்கு தமிழில் வந்தது, அத்தனையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்து மிக மோசமான ஒரு டிசாஸ்டர் அல்லது ஒரு மிகப்பெரியமான உலகத்தின் அழிவை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகிறது. இவங்க சொல்லும் போதே அப்படி தான் சொல்கிறாங்க, இந்த வைரஸ் எல்லாம் 15% பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. நியூக்ளியர் வார் வந்தால் உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க செத்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்கொண்டு வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இவை அத்தனையும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே எச்சரித்து வைத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்ன இத்தனை விஷயமும் துல்லியமாய் நடக்குமானால், எழுத்துக்கு எழுத்து அப்படியே தீர்க்க தரிசனமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குமானால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, லூக்கா 21:28 இயேசு சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஒரு பெரிய அழிவு வருது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்லை, அழிவு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி நம்மை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் முன்பதாகவே சொல்லுகிறார். நினிவேக்கு ஏன் சொன்னாதான் அழிக்கணுன்றதுக்காக இல்லை, அவங்க மனம் திரும்பி ஆயத்தப்பட்டுட்டா அழிவு நின்றோம். நினிவே அழிவு நின்றுச்சு. ஏன் ஜலப்பிரளயம் வந்து சொல்லப்பட்டது? அவங்க ஏற்று மனம் திரும்பிட்டாங்கன்னா ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த மோட்டிவ்ல, அந்த ஆங்கிள் தான் அது சொல்லப்படுது. இது சொல்றது காரணம் என்ன? உங்களை பயமுறுத்துறதுக்கு அல்ல, ஒன்று வருது, உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்ற போகிறார் என்று உங்களுக்கு சொல்லுவது. அதுதான் சொல்றேன், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் காப்பாற்ற போகிறாருங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றோம். இந்த தேவன் உங்களையும் என்னையும் அழிப்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கவில்லை, அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த முன்னெச்சரிக்கையை கொடுக்கிறார். அப்போ வரப்போகிற இத்தனை காரியங்களும் துல்லியமாக இருக்குமானால் அவைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சம்பவிக்க போகிறது. நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு இருக்கு. அதனால் அவர் எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் இவைகள்லாம் வருகைக்கான அடையாளங்கள்.
கண்களுக்கு முன்பாக நடக்குது. இப்போ நாம் இதிலிருந்து இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபிக்க தொடங்கி விடுவேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நாங்கள்லாம் தலைமுறையாக கிறிஸ்டின்ஸு, 10 தலைமுறையாக கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான் கேள்வி. எதுக்கு சொல்கிறேன்? ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க அப்போஸ்தலனா இயேசு கூட இருந்தான் 3.5 வருஷம். கடைசி சில நாட்கள் அவன் வெள்ளிக்காசு வாங்கி திருடனாய் மாறிட்டான். ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க திருடனாக இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் சிலுவையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்லவனாயிட்டான். வாழ்நாள் முழுக்க அப்போஸ்தலனாக இருந்து கடைசியாக திருடனாக இருந்தவன் நாண்டு கொண்டு செத்தான். வாழ்நாள் முழுக்க திருடனாக இருந்து கடைசியாக நல்லவனாக மாறி கிறிஸ்துவோடு இருந்தவன் பரதீசிக்குள்ளே பிரவேசித்தான். அவரோட அர்த்தம் என்னன்னா, இத்தனை நாள் எப்படி இருந்தீங்கன்றதை விட இயேசு வரும்போது நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறீங்களாங்கிறதா கேள்வி. நான் பழைய பெருமையை பேசிக்கிட்டு 150 வருஷம் பாரம்பரியம், 200 வருஷம் பாரம்பரியம், எங்கள் அப்பா யார் தெரியுமா, உங்கள் தாத்தா யார் தெரியுமா, அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் போவீங்களா என்பது தான் கேள்வி. இப்போ அவங்க சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் தாத்தா டாக்டராக இருந்தாருன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவருக்கு தான் யூஸ் ஆகும். உங்கள் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் ரட்சிப்பு தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை, வேற ஞானஸ்நானத்தையும் சொல்லப்படவும் இல்லை. ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும் தெரியுமா? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை தான் வேதம் சொல்லுது. வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கள்ளன் பரதேசிக்கு போனாரே அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் இருந்த இயேசுநாதர் எடுத்தாரா? பக்கத்தில் தொங்கின இயேசுநாதர் எடுத்தாரா? உங்களுடைய சாட்சி இயேசுநாதரை பார்த்தா கள்ளனை பார்த்தா? நீங்கள் கள்ளனாக இருந்தால் கள்ளனையே பாருங்கள், நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பாருங்கள். அவ்வளோ பெரிய இயேசுநாதர் எடுத்திருக்காரு, அது பெருசாக தெரியல. கள்ளன் எடுத்தானான்னு கேட்குறாங்க. அதுக்கு 2 ஊழியக்காரன் பதில் சொல்கிறான், கள்ளன் எடுக்கவில்லை, நீங்களும் எடுக்க வேண்டாம், எடுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படி தான். ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காரணம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவன் பரதீசிக்கு தான் போனான். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், பரலோகத்திற்குள் பிரவேசித்தார். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எதுவுமே கிடையாது, பைபிளில் இல்லை. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியினுடையதான அந்த அபிஷேகத்தை, அந்த ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவின்றது நம்ம எப்போ சர்ச்சுக்கு வந்தோமோ அப்போவே கூட வந்துட்டாரு, தனியாக பெற வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே பிறந்தவர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர், புறா வடிவில் இறங்கினார். அவர் கூட 3.5 வருஷம் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கே இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி வருகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்னார். பரிசுத்த ஆவி கூட இருந்தவங்களுக்கே பரிசுத்த அபிஷேகம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் தேவைப்படும். பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் சபையின் மூத்த போதகர். ஆவியானவர் தான் சபைக்கு பேசுகிறவர். அவர்தான் பரலோகராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறவர். அதனால பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. இல்லையா முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியமானது அடுத்து வேறுபாடுள்ள வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்தோடையும் இருப்பேன், எல்லாத்தையும் செஞ்சுப்பேன், சர்ச்சுக்கும் வந்துடுவேன், இங்கேயும் எல்லாம் செஞ்சுப்பேன், இயேசு வரும்போது அங்கேயும் போயிடுவேனா? கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒன்று பரிசுத்தம் இல்லை உலகம், ஒன்று பரலோகம் இல்லை உலகம். அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேனா கிறிஸ்து வரும்பொழுது ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். அவர் தெளிவாக சொல்லிட்டார், நான் உலகத்தை வெறுக்கணும்னா அது உலகத்தை விட்டுட்டு மொத்தமாக இங்கே வந்துருங்க, அதை சொல்லலை. நீங்கள் உலகத்தில் இருப்பீங்க, ஆனால் உலகத்தாரா இல்லாதபடியினாலே, உலகத்தின் பாவம் தொடாதபடி, உலகத்தில் உள்ள காரியங்கள் சபைக்குள்ளே வராதபடி, சபையானது கிறிஸ்துவுக்கு என்று காத்திருக்கிற இடத்துல வரணும். அடுத்து மிக முக்கியமானது, நீங்கள் போகும்பொழுது இயேசுவுக்கு இங்கிருந்து ஒன்றை கொண்டு போக போகிறீர்கள்.
ஒரு எப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஆளை பார்க்க போனால் கூட ஏதோ ஒன்று கையில் கொண்டு போகணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற விஷயம். வெளிநாட்டெல்லாம் போனீங்கன்னா ஒரு புக்கேவாவது கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவை சந்திக்க பார்க்கும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆத்துமாதாயம் பண்ண வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்கள்லாம் இவ்வளோ நடக்க போகுது. உங்கள் கூட இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, எத்தனையோ பேர் இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார், அல்லது அறிந்தும் பின்மாற்றத்தில் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். சிலர் சொல்கிறீங்க இல்லையா, என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதுக்கு தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு உங்களைத்தான் கர்த்தர் சுவிசேஷகராக வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான் அந்த சுவிசேஷம் குடும்பத்துக்கு போகணும்னு வச்சிருக்கிறார். நீங்களே சொல்லாதீங்க, நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு. பரவாயில்ல, சொல்லுங்கள். அவர்கள் கேட்காவிட்டாலும் சொல்ல சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்கிறாரு, அவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனாலும் சொல்லு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். விளையச் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் இருதயங்களை திறக்க போதுமானவராக இருக்கிறார். எவரையும் ரட்சிக்க கர்த்தரால் முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளையே கர்த்தர் ரட்சித்தா யாரை வேணாலும் ரட்சிக்க முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமே, நம்மளே ரட்சித்துட்டாரு, அவங்க ரட்சிக்க மாட்டாரா? அதனால தயவு செய்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள். தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் ஒன்று கேட்குறேன், இந்த ஜாதி பாகுபாடு, இந்த இன பாகுபாடு, மொழி பாகுபாடு, நான் பெரியவன் நீ சின்னவன், பதவி பாகுபாடு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக கொட்டி மூட்டையை போடுங்க. இது கிறிஸ்துவுக்காக கடைசியாய் நாம் இணைந்து செயல்பட வேண்டிய காலம். எல்லாத்தையும் போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. அவர் அந்த காரு, நான் இந்த காரு, நான் அவரோட சேர மாட்டேன். அந்த காரு பரலோகத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் கூட சேர மாட்டேன் உட்கார மாட்டீங்களா? எழுந்துச்சு நரகத்துக்கு தான் போயிடுவீங்களா? இன்னைக்கு சபைகளுக்குள்ள இந்த பிரிவினை இதுதான் எழுப்புதலுக்கு தடை. விசுவாசிகளுக்குள்ளும் சரி, ஊழியக்காரங்களுக்குள்ளும் சரி, தயவு செய்து கடைசி சான்ஸ், லாஸ்ட் வாய்ப்பு, மிகப்பெரியதான ஒரு காரியம் வருகிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை நம்புகிறார். திருப்பியும் சொல்றேன், எல்லாத்தையும் ஓரமா வச்சிருங்க. மொழி, இனம், ஜாதி எல்லாத்தையும் ஓரமா வச்சிருங்க. ஒன்னே ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்காக ஒருமனப்பட்டு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக போகிறோம். அதை நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக